நேத்ரா கை காட்டு. ஹாய் ஹலோங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது கூட வீடியோ எடுத்து போடுறான்னு நினைக்காதீங்க, இது ஒரு அவேர்னஸ். குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நாங்கள் எப்படி ஒரு பெட்டில் படுத்துருக்கோன்றதை பாருங்கள். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இன்றைக்கி உண்மையாகவே. காலையில் குழந்த கையில் ஒரு மாதிரி தடிச்சு இருக்கவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதோடு பார்க்குறப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படியே தேடிட்டு இருக்கிறப்ப எங்கள் பெட்டை சுற்றி இவ்வளோ பெட்பக்ஸ். சரி இங்கே மட்டும்தான் இருக்கா இல்லை வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பெட்டை கொஞ்சம் சுற்றி பெட் பக்ஸாக இருக்குங்க. ஐயோ, என்னால் ஒன்றுமே பண்ணவே முடியாது போல. இதுக்கப்புறம் துபாய் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு காக்ரோச் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ பெட் பக்ஸ் ப்ராப்ளமு, இப்போ இன்னொரு ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரே தொல்லை. வந்துட்டே இருக்குது. எப்படி வருது எங்கேருந்து வருதுன்னே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஏன் இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு பிரச்சனையாக வந்துட்டே இருக்குது. வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பூச்சி தொல்லை வந்துட்டே இருக்குது. இந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு மட்டும்தான் வருதா இல்லை துபாயில் இருக்கிற எல்லாருக்குமே வருதான்றது எனக்கு ஐடியா இல்லை. துபாய்க்கு நாங்கள் ரொம்ப புதுசு. ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளவே வந்து ரொம்ப டயர்டாகிடுது, டென்ஷன் ஆகிடுது. குழந்தைய வச்சுருக்கிறதுனால இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. பிகாஸ் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனை நான் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெட் பக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதே. சொல்லி கேள்விப்பட்டிருக்கனே தவிர்த்து இவ்வளோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அங்கே பாருங்கள் அது எப்படி ஓடி வெளியில் வருதுன்னு. இதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறேன்னு தெரியல. பட் லாஸ்ட்டாக ஒரு சொல்யூஷன் என்னென்னா இது எல்லாருக்குமே வாங்கின இடத்துல திருப்பி கொடுக்கறது தான்.